எந்த இடத்துல போனாலுமே ஸோ டிஃபால்ட்டா எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறாங்க, ஏஐ வந்து டெவலப்பர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இல்ல சார், கண்டிப்பா வந்து இது கரெக்டான அசம்ஷன் கிடையாது. லைக் ஏஐ வந்து டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏஐங்கிறது ஒரு ஜஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்றது, நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சிஸ்டம் தான், அது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரு ரெக்யர்மெண்ட் உங்ககிட்ட கொடுத்த பின்னாடி நீங்க அந்த ஏஐயோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி எப்படி அந்த கோடை கம்ப்ளீட் பண்றீங்க? ஒரிஜினல் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அந்த கோபைலட்? நான் ஒரு மாதிரி கோட் வந்து டைப் பண்ணிருப்பேன். இப்போ எனக்கு அது கொடுக்குற கோட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட கோடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுது. இட்ஸ் ரெடியூசிங் மை டைம். ஸோ உண்மையாவே ஏஐ வந்து ஒரு கம்ப்ளீட் மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுமா? வாய்ப்பு இல்லை. அது ஆக்சுவலா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க? கோடிங் நாலேஜே இல்லாம ஏஐ டூல்ஸை மட்டும் கத்துக்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு வேர்டு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன வேர்டு அப்படின்னா ஏஐ. ஸோ நீங்கள் லிங்க்டின் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும், எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணாலும் ஸோ ஏஐ அப்படின்ற ஒரு வேர்டை கண்டிப்பாக கேள்விப்படாமல் இருக்க மாட்டோம். அதே டைமில் வந்து நிறைய இடத்துல வந்து ஏஐ வில் ரீப்ளேஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி டிஃபால்ட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஏஐ வந்து உண்மையாகவே ஒரு டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்றத வந்து அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என் கூட வந்து 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ரியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டெவலப்பரை தான் நம்ம பாட்காஸ்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அவங்க வந்து ஏஐ வந்து உண்மையாகவே ஒரு டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்றத தான் அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஏஐ என்ன பண்ண முடியும், ஏஐ என்ன பண்ண முடியாது, ப்ளஸ் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க ஆர் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏஐ மேலே ஃபியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரிஜினலாக ஏஐ வந்து ஒரு டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ணிடுமா பண்ணிடாதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ ஏமா. ஸோ நிறைய சோஷியல் மீடியாவில் எந்த இன்ஸ்டாகிராம் ஆர் லிங்க்டின் எந்த இடத்துல போனாலுமே ஸோ டிஃபால்ட்டாக எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறாங்க, ஏஐ வந்து டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, ப்ரோக்ராமே கற்றுக்க தேவையில்லை, ஏஐ எல்லாமே பண்ணிடும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ் நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ நீங்கள் ரியலாக 12+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் லைவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஏஐ வந்து டெவலப்பர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுமா? இல்லை சார், கண்டிப்பாக வந்து இது கரெக்டான அசம்ஷன் கிடையாது. லைக் ஏஐ வந்து டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. லைக் நம்மளால் வந்து ஏஐ கிட்ட ஒரு இன்புட் கொடுத்து அதுக்கிட்டேருந்து என்னால் ஒரு அவுட்புட் வாங்க முடியும். என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது வந்து எனக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்து கொடுக்கும். பட் அது எப்படி சொல்கிறது, நம்ம கொடுக்குற இன்புட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தை வச்சு தான் எனக்கு ஆன்சர் கொடுக்கும். பட் நான் அது கொடுத்துருக்க அவுட்புட் எனி ப்ரோக்ராம் ஆர் ப்ராஜெக்ட் அது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கில் வேணும். லைக் ஏதாவது எரர் வந்தது, ஏதாவது த்ரோ பண்ணுதுன்னா அதை டீபக் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்கில் வேணும். ஸோ டெவலப்மெண்ட் இல்லாமல், கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஏஐ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் ஏஐங்கிறது ஒரு ஜஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்றது, நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சிஸ்டம் தான், அது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, அந்த ஏஐ கொடுக்குற கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம நாலேஜ் நம்மளோட வர்க்கை கொஞ்சம் மினிமல் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் ஆல். மற்றபடி ஃபுல்லா அது டேக் ஓவர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கோட் டெவலப் பண்ணுறதுக்கு உங்கள் லாஸ்ட் 12 years எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய ஏஐ யூஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சொல்கிறப்ப வந்து கோபைலட் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க, கர்சர் ஏஐ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரிஜினலாகவே வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கோபைலட்டே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரெக்யர்மெண்ட் உங்ககிட்ட கொடுத்த பின்னாடி நீங்கள் அந்த ஏஐயோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி எப்படி அந்த கோடை கம்ப்ளீட் பண்ணுறீங்க? ஒரிஜினலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அந்த கோபைலட்டை? ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட ப்ராஜெக்டில் வந்து கோபைலட் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் வருது அப்படின்னா நான் அதுக்கிட்ட எனக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு, ஸோ இதுக்கான எனக்கு கோடிங் கிடைச்சா ஓகே அப்படின்னு நான் கேட்குறப்ப அது என்ன பண்ணுன்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் கொடுத்துரும். ஸோ அந்த கோட் வந்து ஜஸ்ட் வந்து அது எப்படி சொல்றது, இட்ஸ் அ பாய்லர் பிளேட் கோட் மாதிரி. ஸோ அது எனக்கு கொடுத்துரும். ஸோ அதில் நான் வந்து ஏதாவது எரர் இருக்கா, ஃபிக்ஸ் இருக்கா, என்னோட பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் நீ என்னோட ரீஃபேக்டர் பண்ணி கொடு. ஸோ லைக் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா ஒரு மெயின் கிளாஸ்லேயே போட்டு கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதுல வந்து டிஐ இன்க்ளூட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணு, லைக் அந்த மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தான் அது என்னோட கோட இன்னும் வந்து ப்ராப்பரா என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ணி ப்ராப்பரா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கோட வந்து கேதர் பண்ண முடியும். லைக் நான் சொல்ற மாதிரி நம்ம கோடிங் டைப் பண்ண வேண்டாம், பட் அதை வந்து எனக்கு வந்து
ஐ மீன் நான் செக் பண்ணணும். லைக் இது வந்து வேலிடேட் பண்றது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பண்ணணும். ஸோ அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நான் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஐ மீன் நான் ஒரு மாதிரி கோட் வந்து டைப் பண்ணிருப்பேன். இப்போ எனக்கு அது கொடுக்குற கோட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். மெயினா கோபைலட் நீங்க யூஸ் பண்ண மாதிரி கோட் டெவலப் பண்ண யூஸ் ஆகுது, ரிவ்யூ பண்றது யூஸ் ஆகுது, கோட் எக்ஸ்பிளைனும் பண்ணும், டெஸ்ட் கேஸ் எழுத யூஸ் பண்ணும், டாக்குமெண்ட். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி டெஸ்ட் கேசஸ் முன்னாடி டெஸ்ட் கேஸ் ஒன்னொன்னு நம்ம எழுதணும். இப்போ அப்படி கிடையாது. நான் ப்ராஜெக்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அது டெஸ்ட் கேஸை வந்து ஈஸியா வந்து ஐ மீன் அது ஃபுல்லா அந்த ப்ராஜெக்டே எனக்கு டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதையும் நான் ஜஸ்ட் வேலிடேட் பண்ணா போதும். இட்ஸ் வந்து இது வந்து என்னோட கோடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் இட்ஸ் ரெடியூசிங் மை டைம். ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து கோட் வந்து உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டா இருந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னீங்க, அண்ட் டைமை வந்து சேவ் பண்ணுதுன்னு சொன்னீங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏஐ வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிடும், கம்ப்ளீட்டா நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும், ஏஐ வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ உண்மையாவே ஏஐ வந்து ஒரு கம்ப்ளீட் மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுமா? வாய்ப்பு இல்லை. அது ஆக்சுவலா இட்ஸ் நாட் பாசிபிள். எனக்கு கொடுக்கும், நீங்க சொல்ற மாதிரி என்னால ஒரு ப்ராஜெக்டா அதுக்கிட்டேருந்து எடுத்துக்க முடியும். பட் அது வந்து ஒரு பெரிய பிசினஸ் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஃபுல் செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நம்ம ஐ மீன் நம்ம கொடுக்குற as I said நம்ம கொடுக்குற இன்புட் பொறுத்து தான் அண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ நான் ஒரு கொஸ்டின் டைப் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி இன்புட் கொடுக்கும். அதே கொஸ்டினை நீங்க கொடுத்தீங்கன்னா அது வேற ஒரு இது கொடுக்கும், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அது கொடுக்கும். இது ரெண்டுல எது அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கு சார். ஓகே, மெயினா அது இல்லாம இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ப்ராம்ப்ட் ஏஜென்ட் இருக்கு. ஏஜென்ட்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட் இருக்கு. அதுல ப்ராம்ப்ட் ஏஜென்ட் நம்மளுக்கு ப்ராப்பரான ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதை வச்சு ட்ரை பண்ணா மேபி பாசிபிள் இருக்கும். இட்ஸ் லைக் அ பாசிபிள், பட் அகைன் நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு தேவையான இன்புட்டை வந்து நான் ப்ராம்ப்ட் ஏஜென்ட் கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஓகே நீ இதை கொடுத்தேன்னா இதை நீ ஜஸ்ட் எல்எல்எம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன்னா அதுக்கேற்ற கோடிங்ஸ் அது வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அதுவும் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மெயினாக வந்து பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஆர்கிடெக்சர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அண்ட் டெவலப்மெண்ட்டோட பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தது அதோட ஒரு ஆடட் இந்த ப்ராம்ப்டும். ஓகே, அப்போ சிம்பிளாக சொன்னால் ஸ்டில் வேலிடேட் பண்ணுறதுக்கும் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். கண்டிப்பாக. இன்னொரு வந்து ஏஐ மிஸ்டேக் பண்ணுமா? இப்போ சிம்பிளாக சொன்னால் இப்போ கோபைலட் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஏஐ வந்து ஒரு சில டைம் நான் பண்ண டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடே தப்பாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது மறுபடியும் நம்ம கேட்குறப்ப அதை டோட்டலாக ஹிஸ்ட்ரியை மறந்துட்டு கம்ப்ளீட்டாக வேற மாதிரி கொடுத்துரும். ஸோ ஏஐ வந்து மிஸ்டேக் பண்ணுமா? கண்டிப்பாக ஏஐ மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சார். நான் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு செட் ஆஃப் கோட் கொடுத்துரும். எனக்கு அந்த கோட் நான் ரன் பண்ணி பார்க்கும்போது நான் சில டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிப்பேன். ஸோ அது நீ கரெக்ட் பண்ணி கொடு அப்படின்னா எனக்கு எகெயின் நான் அந்த கோடை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பேன். அது ஆல்ரெடி பில்ட் பண்ண கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன்னா அது என்ன பண்ணும், திருப்பி மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ஃபைல் சேஞ்ச் ஆயிருக்கும். பட் என்ன பண்ணும்னா அது ஓவரால் என்னோட ப்ராஜெக்டே அப்படியே சேஞ்ச் பண்ணிடும். மறுபடியும் நான் எல்லா கோட்ஸையும் செக் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணும். அகைன் அண்ட் அகைன் ஒரு டெவலப்பர் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவை ப்ராம்ப்ட் கொடுக்கும் போதும் அது நிறைய சேஞ்சஸ் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஒரு இடத்துல நான் இது பண்ணினா போதும் அப்படின்னு கேட்டா ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க பிளேசஸ்லயும் அது என்ன பண்ணும்னா சில சேஞ்சஸ் அப்ளை பண்ணிடும். அது நமக்கு அந்த இடத்துல தேவையா அப்படிங்கறத நான் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுதான் இப்போ அதுக்காக தான் இப்போ ரீசெண்ட் சேஞ்சஸ்ல வந்து ரீஃப்ராக்டர் பண்றதுக்கு தனி ஏஜென்ட், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்றதுக்கு ஏஜென்ட் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் நீங்க சொல்ற மாதிரி வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகே, மெயினா வந்து ஒரு இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏஐ வந்து டெவலப்பர்ஸ் ரிப்ளேஸ் பண்ணாது. பட் ஸ்டில் ஒரு டெவலப்பர் தேவைன்னு சொல்றீங்க. அப்ப ஒரு டெவலப்பருக்கு வந்து என்ன ஸ்கில்ஸ் மேண்டேட்டரியா தேவை? இந்த ஏஐ எரால வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் சர்வை பண்ணணும், ஒரு கம்பெனிக்குள்ள நான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் மேண்டேட்டரியா நீங்க ஃபீல் பண்றீங்க? ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கணும். லைக் ஒரு கோட் வந்து இப்போ எனக்கு ஒரு கோட் கொடுத்துருக்கு அப்படின்னா அது என்ன, அந்த கோட் அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும். அது ஃபர்ஸ்ட், அது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் மஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஏதாவது ஒரு கோட் கொடுத்துருக்கு, அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம அதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோடிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதை வந்து நீ இந்த மாதிரி இப்போ வந்து அது ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சரில் கொடுத்துரும். நான் அதுக்கு வந்து கைட் பண்ணலாம். ஏஐ வந்து எனக்கு மட்டும் கைட் பண்ணாது, நான் ஏஐக்கு கைட் பண்ணலாம். நீ இதை இந்த மாதிரி யூஸ் பண்ண, இந்த ஐ மீன் ஜஸ்ட் நான் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், எனக்கு
உனக்கு இதை விட சிம்பிளா கூட கொடுக்க முடியும், நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ற அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். தென் டீபக்கிங். நீ வந்து எனக்கு ஒரு இது கொடுத்துட்ட, பட் எனக்கு வந்து இந்தந்த நான் ரன் பண்ணும்போது எனக்கு எரர் வரும், கண்டிப்பாக வரும். அது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த டிஃபெக்ட் எனக்கு இருக்குது, ஸோ இதை வந்து பெட்டராக கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நெக்ஸ்ட் வந்து டீபேக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஐ மீன் கோடிங் தெரிஞ்சிருக்கணும், கோடிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டீபக்கிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஸ்னஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதுக்காக நான் இந்த இடத்துல இதை பண்ணுறேன் அப்படிங்கிற பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓவரால் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சிருக்கணும். லைக் இந்த ஃபுல்லாக எனக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்சர் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ மோஸ்ட்டாக நீங்கள் சொல்கிறது வந்து டெக்னாலஜி ப்ளஸ் அந்த ஆர்கிடெக்சர் அண்ட் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஏஐல சர்வே பண்ண முடியும். ஓகே, மெயினாக வந்து லாஸ்ட்டாக வந்து உங்ககிட்ட இப்போ இங்கே ஒரு 12 years ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐயில் வந்து ஏஐ கற்றுக்கிட்டா போதும், ஸோ ஏஐ டூல்ஸ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்டமெண்டலாக படிக்கணுன்ற மைண்ட் செட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல். ஸோ கோடிங் நாலேஜே இல்லாமல் ஏஐ டூல்ஸை மட்டும் கற்றுக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஏஐல கொஸ்டின் கேட்டோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஒரு விஷயம் தெரியாமல் அதை யூஸ் பண்ணுற ஒரு டூலை யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஏஐனா அது எனக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ண போகுது, கோடிங் தான் ப்ரெசென்ட் பண்ண போகுது. அந்த கோடிங்கே தெரியாமல் அந்த டூலை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? லைக் ஸோ ஒரு டூல் கற்றுக்குறோன்னா அந்த டூல் கொடுக்குற விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் கோடிங். ஸோ கோடிங் இம்பார்ட்டன்ட், பேசிக்ஸ் இம்பார்ட்டன்ட். வித்தவுட் பேசிக் நம்மளால் ஃபர்தராக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பேசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரீசன்ட் டெக்னாலஜிஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுதான், ரீசன்ட் டெக்னாலஜிஸை அப் டு டேட்டாக இருங்க அப்படிங்கிறது தான் சார். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் கிட்ட வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எடுத்து கற்றுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் நாட் ஒன்லி .NET, ஜாவா, .NET, பைத்தான் நிறைய இருக்கு. ஸோ பேசிக்ஸ் எதுலையாவது ஒரு கான்ஸ்டன்ட்டாக ஒரு எடுத்து அதில் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகி அதுலேருந்து உங்களோட கேரியரை பில்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக கெரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்க. இமேஜின் இப்போ நீங்கள் ஆல்ரெடி 2 years ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஏஐ எரால வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஐ மீன் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏஐ கற்றுக்க. கண்டிப்பாக இனிமே வர ஜென்ரேஷன் ஏஐ வந்து இன்னும் மோர் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். அண்ட் எனக்கு தெரியல, பட் அதுக்காக ஏஐ கொஞ்சம் இன்னும் அதிகமாக என்னென்ன டூல்ஸ் இருக்குது நிறைய இருக்குது. லைக் கோபைலட், அப்பார்ட் ஃப்ரம் தட் கோபைலட் நிறைய அதர் ஏஐ டூல்ஸும் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுப்பேன். இப்போ மெயினாக நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம் கற்றுப்பீங்க, ப்ராப்ளம் சால்விங் கற்றுப்பீங்க, அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, ஃபைனலாக வந்து கூட வந்து ஒரு ஏஐ டூல். ஸோ ஏஐ டூல் இல்லாமல் நம்ம ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறது வேஸ்ட். அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் ஏஐ வந்து ஐ மீன் ஒரு 2 years பேக் இதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லை. பட் இப்போ ஏஐ வந்து எங்கே பார்த்தாலும் நாட் ஓன்லி ஐடி இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட டெவலப்மெண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும், கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுக்காக நம்ம ரெடியாக இருக்கணும்ல. ஓகே, அதனால அதையும் கற்றுக்கணும். ஓகே அம்மா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக ஒரு ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே டைமில் அவங்க சொன்ன கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஒரே ஒரு 2 விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷர் ஒரு டெவலப்பருக்கு வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அந்த ஏஐ எப்படி அவங்க ப்ராஜெக்ட்ல எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து GitHub Copilot தான் யூஸ் பண்ணணும், இல்லை கர்சர் ஏஐ தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. ஏதாவது ஒரு ஏஐ டூலை கற்றுக்கணும். அந்த ஏஐ டூலை வந்து எப்படி நம்ம எஃபிஷியண்டாக நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே யூஸ் பண்ணி நம்ம அந்த கோடை வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறோம் அப்படின்றது தான் அவங்க நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ மெயின் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, ஸோ ஏஐ பார்த்து பயந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லிட்டு ஸோ ப்ரோக்ராமை கற்றுக்கவே தேவையில்லை, இல்லை ப்ரோக்ராமே நம்ம பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்து ஏஐ பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் மித்தை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ ஒரு டெவலப்பர் ஒரு ஃப்ரெஷர் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டலாக லேர்ன் பண்ண கற்றுக்கணும், ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டு. ரெண்டாவது அந்த ப்ரோக்ராமிங்கை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஹியூமனாக ஒரு டெவலப்பராக பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். இதுவே ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நான் டெவலப் பண்ணுறப்ப அது ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணி நமக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது,
ஒரு டெவலப்பர் வந்து எப்படி எஃபிஷியண்டாக அந்த ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த டாப்பிக்கில் இது ஒரு சில விஷயம் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.